Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்கிற 51வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமாலிக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம்ல வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பாருங்க நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. யுனைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல நான் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும் அல்லது பெரிய அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஆப்பா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இதுதான் மெயினான காரணம் சொல்லலாம். ஸோ மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மணி டிஃபரன்ஸ் இதுல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் ஒர்த் உள்ள கிவ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறத அறிவிச்சு அதுல முதல் 5 பிரைஸ் வந்து பார்த்தோம்னா தாய்லாந்து ட்ரிப், ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது பிரைஸ், 4வது பிரைஸ், 5வது பிரைஸ். இந்த 3 பிரைஸுமே iPhone 16, 14, 15 இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 பேர் முதல் 5 பிரைஸ் இந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு பிரைஸா இருக்குது. அடுத்தடுத்து போக போக நல்ல பிரைஸா தான் கொடுக்குறாங்க. கடைசி 41 பேர்ல இருந்து 50 பேர் வரைக்கும் 500 ரூபா வரைக்கும் ஃப்ரீயா வந்து உங்களுக்கு வந்து கிவ் வந்து கொடுத்துடுறாங்க. அந்த அமௌண்ட் உங்க டைரக்ட் உங்க பேலட்ல வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் போய் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிட்டிவான செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் ரைட் ரைடர், நிதின் குமார் ஒரு ரைட் ரைடர், பிரயன் ராணே ஒரு ரைட் ரைடர் இருக்கா. சுசில் காம்பருக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பிரணய ராணே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சேம் இந்த மேட்ச் அவரே தான் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அடுத்தது மயூராகடம் ரைட் கவர், நிதிஷ்குமார் ரைட் கார்னர், பிரவீன் தாக்கூர் லெஃப்ட் கவர்லயும், ஃபைசல் அட்ராஜ்லி லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. ஓகே, பார்த்ததா குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் லெஃப்ட் ரைடர், பாட்ரிக் ரைட் ரைடர், ராகேஷ் ரைட் ரைடர் இருக்காரு. இந்த டீமை பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வராங்க. ஸோ மேட்சிங் மேட்ச் சப்ஜெக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வராங்க. அதுல ஹியூமானோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா இருக்காரு. ஹியூமானோஸ் மேட்சிங் மேட்ச் வந்து ஒரு 3 டச் பாயிண்ட் அல்ல சம்திங் ஈடுபட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ரைடிங் இருந்தாலும் ரைடிங்ல ஈடுபடுறாரு, டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு டீம்லயாச்சும். அடுத்த நீரஜ்குமார் ரைட் கவர்லயும், சுவாம்பிக் ரைட் கார்னர், மோஹித் லெஃப்ட் கவர், யாதவ் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்ப அடுத்ததா ரெண்டு டீம்ல கூட ரைடர்ஸ் யார் யாரு பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து ஃபேண்டசி பால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ்க்குள்ள ரைடர்ஸ் நிதின் குமார், மணிந்தர் சிங், பிரணய ராணே இவங்க 3 பேருமே ரைட் ரைடரா தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லெஃப்ட் கார்னர் இருக்கக்கூடிய ஜிதேந்தர் யாதவுக்கு தான் இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் 3ல இருந்து ஒரு 4, ஸோ அதிகபட்சம் 5 டேக்கிள்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் 3 ரைடர்ஸுமே லெஃப்ட் ரைடர் இருக்கனால ஜிதேந்தர் யாதவ் 3ல இருந்து 4 டேக்கிள்ஸ்ங்கிறத ஆவரேஜா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜா ஒரு ரைடர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரைடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் 7ல இருக்க பிளேயர்ஸ் ஒரு டீம்ல இருந்தாங்கன்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு டச் பாயிண்ட்டுக்கு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். அதாவது ஒரு டச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்கக்கூடிய 8 ஒரு டச் பண்ணிட்டாங்கன்னா 8+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் ஒரு சூப்பர் ரைடிங் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு சூப்பர் 10 எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6+ சம்திங் 6ல இருந்து ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஒரு ரைடர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அதே டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபெண்டர் ஒரு டேக்கிள் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் டீம்ல இருந்தாங்கன்னா ஒரு 8,
ஒரு டேக்கிள்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு ரைடர் ஒரு டச் பாயிண்ட் எடுத்தாதான் ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா, அதே ஒரு டிஃபெண்டர் வந்து டேக்கிள்ஸ்ல ஈடுபட்டாங்க, அது சக்சஸ்ஃபுல் டேக்கிளா முடிஞ்சிருச்சுன்னா 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் டீம்ல இருக்க அதாவது ஒரு சூப்பர் டேக்கிள்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 4, ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு 6+ ஃபேண்டசி பாயிண்ட் போது, ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி பாயிண்ட் டேக்கிள்ஸ் பண்றவங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப இதுல ஜிதேந்தர் யாதவுக்கு தான் 3-4 டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ ஒரு டேக்கிளுக்கு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்னா ஒரு 4 டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 8, ஒரு ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு 6, ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 4. இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 98 ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜிதேந்தர் யாதவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்க வேணாம். 3-4 டேக்கிள்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கவே வேணாம். 3-4 போது ஒரு 60 ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் இப்படிங்கிறத நம்ம ஒரு ஆவரேஜாவே வந்து எதிர்பார்ப்போம். ஸோ இந்த 3 பேருமே ரைட் ரைடர்னால ஜிதேந்தர் யாதவுக்கு தான் இந்த மேட்ச் அதிகமா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆவரேஜா ஒரு 60 ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இப்ப ஜிதேந்தர் யாதவுக்கு மட்டும் தான் அந்த ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அவருக்கு கவர் பண்ற வயசுல நீரஜ் குமார் வந்து இருப்பாரு. ஜிதேந்தர் யாதவ் 3-4 டேக்கிள் பண்றாரு அப்படின்னா நீரஜ் குமார் 2-3 கவர் பாயிண்ட்ங்கிறத இவர்கிட்ட வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆவரேஜா நீரஜ் குமார் நம்ம ஒரு 60-70+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜிதேந்தர் யாதவ் நம்ம ஒரு 70 ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இதுல ஜாம்பீர் கான் மோஹித் 2 பேருக்குமே பெரிய அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஜாம்பீர் நம்ம ஒரு 20 ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மோஹித் நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்க முடியும். காரணம் ஆப்பரேட் டீம்ல இருக்கக்கூடிய 3 ரைட் ரைடர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குமே ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகாது. இவங்க 2 பேருமே நீங்க ஒபைட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நிதின் குமார் மினிமம் 11 ஒரு 12 டச் பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 11 டச் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ஒரு 88+ சம்திங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ரைடிங் பண்றாரு, ஒரு சம்திங் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க, டீம்ல இருக்க பாயிண்ட் கிட்டத்தட்ட 90 ஒரு 100+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 10 ஒரு 11+ டச் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஆவரேஜா ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நிதின் குமார் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மணிவிந்தர் சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 7 டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா ஒரு டச் பாயிண்ட்டுக்கு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கணும். சோ ஒரு 7 டச் பாயிண்ட் எடுக்கிறாருன்னா ஒரு 56+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 56 டீம்ல இருக்கலாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத மணிவிந்தர் சிங் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல பிரணய ராணி, பிரணய ராணி தான் லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சொல்லணும். 3 ரைடிங் சக்சஸ்ஃபுல் ரைடிங் டச் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 24+ ஃபேண்டசி பாயிண்ட் அது கிடைச்சிரும். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 8 கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த டச் பாயிண்ட் டீம்ல இருக்க பயணம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 32+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. அதுல ஒரு டேக்கிள்ஸும் வந்து பண்ணிருக்காங்க. அந்த டேக்கிள்ஸும் சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸா வந்து முடிஞ்சிருச்சு. அதுல கிடைச்ச ஒரு 20 போது ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 50 ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் மணிந்தர் சிங் நிதின் குமார் 2 பேருமே இம்பார்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாம் இப்படிதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மணிந்தர் சிங்கை தவிர்த்துட்டு வேற பிளேயர் இருந்துச்சுன்னா பிரணய ராணா கூட நீங்க ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 ரைடிங் யூஸ் பண்றாங்க. குமன் சிங் பிரைமரி ரைடர், பேட்ரிக் செகண்டரி ரைடர், ராகேஷ் ரைடர் இருக்காரு. அடுத்த ஹியூமானூஸை வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள கொடுக்குறாங்க. அதுல ஹியூமானூஸ் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல ரைடிங் பண்றாரு, டேக்கல்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் இல்லைன்னா அந்த டேக்கல்ஸும் வந்து பண்றாரு. சோ எப்படி பார்த்தாலும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால ஒரு 10 டீம் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 3 டீம்லயாச்சும் ரிஸ்கா ஹியூமானஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவர் வந்து மேட்சுக்கு மேட்ச் ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படி இல்ல டச் பாயிண்ட் எடுக்கலாம் 3 டேக்கல்ஸ் அப்படிங்கறத ஆவரேஜா ஒரு 2 டேக்கல்ஸ் ஒரு 2 டச் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டாவே அவரோட ட்ரீம் டீம்ல வந்துட முடியும். சோ இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காரு. சோ ரிஸ்கா ட்ரை பண்ண கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம்ல ஒரு 3 டீம்ல ட்ரை பண்ண தாராளமா இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பிரைமரா செவன்ஸ்ல இருக்கக்கூடிய ரைடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். அதுல குமன் சிங் ஒரு லெஃப்ட் ரைடரா இருக்காரு, ராகேஷ் ஒரு ரைட் ரைடர் அண்ட் பேட்ரிக் வந்து ஒரு ரைட் ரைடர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு பிரைமரி ரைடர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லெஃப்ட் ரைடர் இருக்கனால நிதிஷ்குமார் அவர் வந்து ரைட் கார்னர் தான் பிராடி போவாரு. அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் வந்து நம்ம ஆவரேஜா ஒரு 2 ஒரு 3 சோ இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஆவரேஜா 2 வச்சுக்கலாம். சோ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அதாவது 2 ரைடர்ஸ் ரைட் ரைடர் இருக்காங்க. மோஸ்ட்லி லெஃப்ட்லயே கடைசி வரையும் பாட மாட்டாங்க. சோ இந்த ரைட்ல பாடி போறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சோ 2 3 போது
ஒரு 60ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நிதிஷ்குமார் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே பிரவீன் தாக்கூர் கவர் பண்ற வயசுல அவர் தான் வந்து இருப்பாரு. அப்படி இருக்கும்போது 1ல இருந்து ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பிரவீன் தாக்கூர் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது ராகேஷ் ரைட் ரைடர், பேட்ரிக் தஹீர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே லெஃப்ட் கார்னர் தான் வந்து ஏறி போறதுனால இந்த மேட்சும் ஃபைசல் அட்ராஜ் நம்ம 3ல இருந்து ஒரு 4ங்கிறத சக்சஸ்ஃபுல் டேக்னா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைசல் அட்ராசிலி பக்கமே ரைடிங் பாடி போறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. காரணம் அவர்கிட்ட போனாவே பிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்க மாட்டாங்க, சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இன் கேஸ் இருந்துட்டு அவர் பிடிச்சாருன்னா வந்து சக்சஸ்ஃபுல் டேக்ல தான் வந்து இருக்கும். 10 டேக்கல் பண்றாருன்னா அதுல 5 டேக்கல் நம்ம சக்சஸ்ஃபுல் டேக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கிள் டேக்கலாவே வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபைசல் அட்ராஜ் 3ல இருந்து நம்ம 4 சேம் விட்டு நம்ம ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இவர் கவர் பண்ற வயசுல மயூரகானம் இருப்பாரு. மினிமம் 2ல இருந்து ஒரு 3 அப்படி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காரணம் 2 ரைட் ரைடர் கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட் பிளேயரா இருக்க ஹியூமானோஸும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா தான் வந்து இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது 3 ரைடர்ஸுமே ரைட் ரைடர் இருக்கறதுனால இந்த மேட்ச் ஃபைசல் அட்ராஜலி மயூரகானம் 2 பேருமே ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. மயூரகானத்துக்கு வந்து நம்ம 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் மினிமம் 2ல இருந்து 3 2 வச்சாலும் டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்டும். இதுல குமான் சிங் நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் போனஸ் போறாருன்னா ஒரு 3 போனஸ் பாயிண்ட் சம்திங் இப்ப எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம டச் பாயிண்ட் பொறுத்தவரைக்கும் 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ராகேஷ் இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4, பேட்ரிக் இருந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 6. சோ இந்த மாதிரி ஆல்வேஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல பேட்ரிக் அண்ட் ராகேஷ் 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஹிமானுஸ் வந்து பிளே பண்ணுவாரு. சோ ஹிமானுஸ் வந்து ரைடிங்க்குன்னு வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம 3ல இருந்து ஒரு 4 ரைடிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இல்ல டேக்கல்ஸ் பண்ற இடத்துல ஆள் இல்ல, ரைடிங் ஆஃபீஸ்ல ஆள் இருக்காங்க, டேக்கல் பண்றதுல ஆள் இல்லைன்னா அந்த இடத்துல மினிமம் ஒரு 2 டேக்கல்ஸ் ஆச்சு விட்டு நம்ம சக்சஸ்ஃபுல் டேக்கலா வந்து எதிர்பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு சட்டுன்னு வந்து டேக்கல்ஸ் பண்றாரு. ரைடிங் போனாலும் ஒரு குயிக் ஃபயரா வந்து ரைடிங் வந்து முடிச்சுட்டு வராரு. சோ போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன். சப்ஜெக்ட் பிளேயர்ல ஹிமானுஸ் இருந்தாரு அப்படின்னா போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 ரைடர்ஸை நீங்க ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இவரை கூட நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ 2 டீம் கூடிய ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் தனித்தனியா பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், கிராண்டிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டா வந்து பார்த்துருவோம். இப்போ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மாலிக்கு ட்ரை பண்றீங்கன்னா மஹிந்தர் சிங், நிதின் குமார் 2 பேரையுமே கிட்டத்தட்ட 75% வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பிக் பண்ணிருப்பாங்க ரைடிங் அப்சர்வேஷன் வந்து. அடுத்ததான் ஃபைசல் அட்ராஜலி, மயூரகானம், நிதிஷ்குமார். ஸோ இந்த 5 பிளேயர் அப்சர்வேஷன் தான் ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி 99% பிக் பண்ணிருப்பாங்க. இதுல நிதிஷ்குமாரை நீங்க ட்ரை பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பிரணய ராணிக்கு வந்து நீங்க ஒரு கொடுத்து பார்க்கலாம். இல்ல நிதிஷ்குமாரை ட்ரை பண்றேன் ரைடிங் அப்சர்வேஷன்ல எனி ஒன் பிளேயரை நீங்க ஒபேட் பண்றேன்னு 100% வந்து பாத்தீங்கன்னா நிதின் குமார் கம்பல்சரி நீங்க ஸ்மால் லீக்கா இருக்கட்டும் கிராண்ட் லீக்கா இருக்கட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. அதர்வைஸ் மணிந்தர் சிங்கா இல்ல பிரணய ராணா அண்ட் நிதிஷ்குமார் இந்த 3 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் தான் நீங்க பிக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா 60% மணிந்தர் சிங் வந்து பிக் பண்ணிருப்பாங்க. ஒரு 50 to 60% வந்து நிதின் குமார் வந்து பிக் பண்ணிருப்பாங்க. இதுல 30 to 40% வந்து மட்டும்தான் பிரணய ராணை வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இல்ல நான் மணிந்தர் சிங்கை ட்ரை பண்ணல ஸ்மால் லீக்ல, பிரணய ராணை ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் ரைடிங்ல இருக்க 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், டிஃபெண்டர்ல நிதிஷ்குமார் வந்து ஒபேட் பண்றதுனாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஜிதேந்தர் யாதவ் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், அதுக்கு நீரஜ் குமார் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன். இதுல குமன் சிங் இந்த 3 பிளேயர் தான் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாங்க. அதாவது குஜராத் கைன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயர் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் குமார், மணிந்தர் சிங், மயூரகானம் அண்ட் ஃபைசல் அட்ராஜலி இந்த 4 பிளேயருமே மஸ்ட் ட்ரைவர்ஸ் வந்திருப்பாங்க. இதுதான் ஒரு ஸ்மால் லீக் ட்ரை பண்ண ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மயூரகானம், நிதிஷ்குமார், ஃபைசல் அட்ராஜலி, நிதின் குமார் அல்லது பிரணய ராணை இப்படி இந்த 5 பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மயூரகானம், பிரணய ராணை, மணிந்தர் சிங், நிதின் குமார், ஃபைசல் அட்ராஜலி. சோ இந்த 5 பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல காமன் பிரவீன் தாக்கூருக்கு சுத்தமா ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகாது. சோ பிரவீன் தாக்கூர் ஒபேட் பண்ணிருங்க.
நிதிஷ்குமாருக்கும் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் சொல்றேன், கிராண்டில் ட்ரை பண்ணும்போது நிதிஷ்குமார் அண்ட் பிரணய ராணி 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயரை நீங்க வந்து ஒபே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க மனேந்திர சிங்கை ஒபேட் பண்றாலும் தாராளமா ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயர் நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதே குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுல ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 3 டீம்லயாச்சும் இமானு சிங் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரைடிங் பண்றாரு, டிஃபென்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும், ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். அதர்வைஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது சுவாம்பிற்கு நீங்க பெரிய அளவுக்கு ஃபேண்டசி பண்ண எதிர்பார்க்க முடியாது. சுவாம்பிற்கு அண்ட் மோஹித் இவங்க 2 பேருக்குமே இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு நீங்க ஃபேண்டசி பாயிண்ட்ல எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜா 20ங்கிறத வேணா எதிர்பார்க்காம அதுக்கு மேல கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பேலன்ஸ் இருக்கிறதுல நீரஜ்குமார், குமன் சிங், ஜிதேந்திர யாதவ், ஹியூமானுஸ், அப்படி இல்லை அப்படின்னா பேட்ரிக் அண்ட் ராகேஷ், இந்த 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர். திருப்பி சொல்றேன், கிராண்டில் ட்ரை பண்ணும்போது பேட்ரிக் அண்ட் ராகேஷ் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. அடுத்து குமன் சிங், நீரஜ்குமார், ஜிதேந்திர யாதவ் இந்த 3 பேருமே காமனா வந்து இருப்பாங்க. அடுத்தது ஏதாச்சும் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணீங்க. ஹிமானுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன். சப்ஜெக்ட் பிளேயர் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 3 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல கேப்டன்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜிதேந்திர யாதவுக்கு ஒரு கேப்டன்ஷிப் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் யாருமே வந்து ஸ்மால் லீக்கு ஒரு சூட்டபிளான கேப்டன்ஷிப் வந்து இருக்க மாட்டாங்க. அது நீங்க பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க கேப்டன்ஷிப் கொடுக்குறீங்கன்னா நிதின்குமார் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைசல் அட்ராஜலி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பெங்கால் வாரியர்ஸ் இருக்க ஸ்மால் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு கேப்டன்ஷிப், ஃபைசல் அட்ராஜலி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஷிப் அண்ட் குஜராத் கைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜிதேந்திர யாதவ் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேர் மட்டும் தான் நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதர்வைஸ் நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீரஜ்குமாருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குமன் சிங் கூட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மனேந்தர் சிங், மயூரகடம் இவங்க 2 பேர் கூட ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஆப்ஷன் சொல்ல கிடையாது. அந்த கேப்டன் ஆப்ஷன் சேம் நிதின்குமார், ஃபைசல் அட்ராஜலி அண்ட் ஜிதேந்தர் யாதவ் இந்த 3 பேருக்கு தான் நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, கேப்டன்ஷிப் வந்து கொடுத்தாலும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் டிஃபெண்டர்ஸ்ல யார் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேனோ அதுல இருக்கவங்களுக்கு நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.